ஹலோ கைஸ், ஐம்பரும் பிரான்ஸ் செயற்கை சூரியனை உருவாக்கியிருக்காங்க. நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் உருவாக்கியிருக்காங்க. அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலம் அந்த செயற்கை சூரியன் மூலம் சூரியனை விட 7 மடங்கு அதிகமான டெம்பரேச்சரை 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை உருவாக்கி அதை சில மினிட்ஸ் சஸ்டெயின் பண்ணி நிலைநிறுத்தி சாதனை படைத்திருக்காங்க. அதாவது பிரெஞ்சு சயின்டிஸ்ட் செயற்கை சூரியன் மூலம் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலம் சூரியனை விட 7 மடங்கு அதிகமான டெம்பரேச்சரை 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை உருவாக்கி அதை சில மினிட்ஸ் சஸ்டெயின் பண்ணி நிலைநிறுத்தி சாதனை படைத்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். பிரான்ஸ்ல பெஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் இருக்கு. அதாவது டங்ஸ்டன் என்வாயர்மெண்ட் இன் ஸ்டெடி ஸ்டேட் டோகாமெக் பெஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் இருக்கு. இதுதான் செயற்கை சூரியன். இதையே செயற்கை சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்த பெஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலம் சூரியனை விட அதிகமான டெம்பரேச்சரை உருவாக்க முடியும். அதனால இந்த பெஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டரை செயற்கை சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. 12 February 2025 பிரெஞ்சு சயின்டிஸ்ட் இந்த செயற்கை சூரியன் இந்த டங்ஸ்டன் என்வாயர்மெண்ட் இன் ஸ்டெடி ஸ்டேட் டோகாமெக் இந்த பெஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டரை பயன்படுத்தி 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை உருவாக்கி இருக்காங்க. அந்த 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை அந்த பிளாஸ்மாவை 22 மினிட்ஸ் சஸ்டெயின் பண்ணி 1337 செகண்ட்ஸ் சஸ்டெயின் பண்ணி நிலைநிறுத்தி சாதனை படுத்தியிருக்காங்க. செயற்கை சூரியன் இந்த பெஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலம் உருவாக்கப்பட்ட 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் நமது சூரியனை விட 7 மடங்கு அதிகமான டெம்பரேச்சரை கொண்டு இருக்கு. நமது சூரியனோட டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சூரியனோட மைய பகுதியில் நமது சூரியனோட இன்னர் கோர்ல 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கு. நமது சூரியனோட சர்ஃபேஸ்ல 5500 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கு. 12 February 2025 பிரெஞ்சு சயின்டிஸ்ட் செயற்கை சூரியனை பயன்படுத்தி டங்ஸ்டன் என்வாயர்மெண்ட் இன் ஸ்டெடி ஸ்டேட் டோகாமெக் பெஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டரை பயன்படுத்தி சூரியனை விட 7 மடங்கு அதிகமான டெம்பரேச்சரை 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை உருவாக்கி அந்த 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை அந்த பிளாஸ்மாவை 22 மினிட்ஸ் சஸ்டெயின் பண்ணி 1337 செகண்ட்ஸ் சஸ்டெயின் பண்ணி நிலைநிறுத்தி சாதனை படுத்தியிருக்காங்க. இந்த செயற்கை சூரியன் இந்த பெஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் பூமிக்கு எந்தவித பாதிப்பையும் பூமிக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய எந்தவித பொல்யூஷனையும் கார்பனையும் இது வெளியிடல அப்படின்ட்டு பிரான்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செயற்கை சூரியன் இந்த பெஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலம் பெறப்படுற எனர்ஜி பியூர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா இருக்கும் அப்படின்ட்டு பிரான்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செயற்கை சூரியன் இந்த பெஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலம் பிரான்ஸ் நாட்டுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செயற்கை சூரியன் இந்த பெஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலம் அந்த நாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை அந்த நாட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு பிரான்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. நமது சூரியன்ல என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சூரியன்ல நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது, அணுக்கரு இடையே நடக்குது. நமது சூரியன்ல ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 600 மில்லியன் டன் ஹைட்ரஜன் அதிகப்படியான பிரஷர்னால 596 மில்லியன் டன் ஹீலியமா மாற்றப்படுது. மீதமுள்ள 4% எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.